ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈஸி அண்ட் சிம்பிள் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டிலை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது என்ன பாட்டில்னு பார்த்தீங்கன்னா சிரப் பாட்டில் தான். இது ஜெலுசில் சிரப் பாட்டில். இது நீங்கள் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எம்டியாக இருக்கக்கூடிய எந்த பாட்டில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் இந்த மாதிரி நல்லா லெவலாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த கரெக்டாக இந்த எட்ஜஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஹைட்டு நமக்கு தேவைப்படுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண இந்த டாப் பீஸ் இதுதான். இது வேறு எதுனா கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெரிய பாட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் கவர் பண்ணுறதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பாட்டிலில் வச்சுட்டு இதை நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறதுக்காக நான் ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் க்ளூ அங்கங்கே ஒட்டிட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒட்டி விட்டுடுங்க. பாட்டிலில் கிளிட்டர் ஷீட்டை ஒட்டியாச்சுங்க. பார்க்குறதுக்கு இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். பாட்டில் நல்லா கவர் ஆகிடுச்சு. இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நான் இன்னொரு கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதுக்கு கலர் நல்லா சூட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலரில் நான் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் ஷீட்டில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளிட்டர் ஷீட் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஒட்டி விட போகிறோம். அதுக்கும் நான் ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டாப் பாட்டமில் ஹார்ட் க்ளூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு டாப்பில் ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்தது இந்த எட்ஜை இந்த பாட்டமில் ஒட்டிடுங்க. இது மாதிரி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இதே மாதிரி தான் நம்ம வரிசையாக ஒட்டி விட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ண கிளிட்டர் ஃபோம் ஷீட் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சுற்றி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் லேஸ் ஒட்ட போகிறேன். நான் இந்த கலரில் தான் லேஸ் எடுத்திருக்கேன். இதை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். லேஸ் நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாட்டம்லேயே நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இதே நம்ம திருப்பிட்டு இப்படி ஒட்டினா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் இந்த சைடு இப்படி ஒட்டி விட்டுறேன். நான் லேஸை ஒட்டிட்டேங்க. இந்த இடம் வரும்பொழுது கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி விட்டோம்னா கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும். ஃபினிஷிங்காக தான் நம்ம லேஸ் ஒட்டியிருக்கோம். பார்க்குறதுக்கு இன்னமும் அழகாகிடுச்சு பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டிலை வச்சு நம்ம அழகான ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னன்னு நீங்கள் பார்க்கும்பொழுதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்ளவர் வாஷ் தாங்க இது. இதில் நம்ம ஃப்ளவர்ஸை போட்டு வச்சா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருக்கும். நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் பழைய பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கூட வீட்டில் இருக்கக்கூடிய லேஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் வாஷை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டில் இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு ஐடியாவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.